இல்ல அந்த பாடி லாங்குவேஜ் சொன்னாங்க. உடல் மொழி பாத்தீங்கன்னா அது இயல்பு இல்லன்னு தெரியுது. அந்த அண்ணாமலை இதுவரைக்கும் கூட்டணி இல்லை, கூட்டணி இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்த அண்ணாமலையும், பாஜக கூட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்த வீர முழக்கிட்டு வந்த எடப்பாடி 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, ஜல்லிக்கட்டில் அடக்கப்பட்ட காளைகள் போல அவர் 2 பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு கூட இல்ல. என்ன என்ன நடந்தது? மிரட்டப்பட்டார்களா? என்னன்னு நமக்கு தெரியாது. இது வந்து எனக்கு வந்து வடிவேலு ஜோக் மாதிரி தான் இது. இங்க நல்ல ஒருத்தன் வந்து சிக்கியிருக்கான். அப்படி நமக்கு நல்லா வந்து நம்மள வந்து கவனிச்சு அனுப்புங்கன்னு சொல்ற மாதிரி தான் 2 பேருக்கு அடி விழுந்திருக்காங்க. திமுகவுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. இதனால அதிமுக என்ற கட்சி என்பது இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தான் செல்லுங்கிறதா எனக்கு தோணுது. இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தவிர அந்த கட்சி என்பது இருக்குமா, அதை வந்து இன்னும் சிதைந்து போகுமாங்கிறத பார்த்தா கரெக்டா மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் தான் தெரியுது. இது பிஜேபி எப்பவுமே அவனுடைய கேம் இதுதான். கூட்டணி மாதிரி கூட்டாளி ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு கடைசியில வந்து அவங்கள கவுக்கிறது தான் வேலை. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். அது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம நேரடியா பாக்குறோம். கண் கூட தெரியுது அதுதான்.